லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ் அடகு நகையை விற்க மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் நிறுவன இயக்குநர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடுவது தொடர்பான அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த வாகன ஏல நடைமுறை ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. குறிப்பா நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில இந்த ஏலம் தொடர்பான விவாதம் ஒரு பெரும் நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் அது குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்கக்கூடியதாகவும் அது அமைந்தது. காலம் கலிகாலங்க அப்படின்னு பெரியவங்க புலம்பி கேட்டிருப்போம். அது போல இது டிஜிட்டல் மோசடிகளின் காலம்னு சொல்ற மாதிரி இருக்கு நாட்டு நடப்புகள். எல்லாமே டிஜிட்டல் மயம். ₹1 சில்லற இல்லைனா கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மோசடிகளும் அப்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நம்ம மெசேஜ் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி மொத்த காசையும் சுருட்டுற சம்பவத்தையும் பார்த்தாச்சு. நம்ம போனுக்கு வர்ற மெசேஜ் தொட்டா கூட அது கண்ணிவெடி மாதிரி வெடிக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்போமா என்ன? இப்படி டிஜிட்டல் மோசடிகளின் பல்வேறு பரிமாணங்களையும் அதுல சிக்காம நாம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத பத்தியும் பேசுறதுக்குன்னு இருக்கிறது தான் உங்கள் அங்குச மரம் சேனல். அப்புறம் என்ன, அங்குச மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாகனங்களுக்கான அந்த ஏலத்துக்கான இறுதி தேதி 31/10/2025 மாலை 5 மணிக்குள்ளாக இந்த வழக்கினுடைய காம்பிடன்ட் அத்தாரிட்டி தகுதி வாய்ந்த அதிகாரியான எஸ்பி டாக்டர் கே சரவணகுமார் அவரது தலைமையிலான அந்த குழுவினருக்கு சென்று சேரணுங்கிற விதத்துல அந்த அறிவிப்பு வெளியாகி இருந்தது. ஏற்கனவே 73 வாகனங்கள்ல 21 வாகனங்கள் தான் ஏலம் விட தகுதியானவை அப்படின்னு இறுதி செய்யப்பட்டு அந்த அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதன்படி அந்த ஏலத்திற்கான அந்த கேட்புகள் வரப்பெற்றிருந்தது. அதை 31/10/2025 அன்று இந்த வழக்கினுடைய காம்பிடன்ட் அதிகாரி டாக்டர் கே சரவணகுமார் எஸ்பி அவர்கள் தலைமையில மற்றும் இஓடபிள்யூ போலீசினுடைய உயரதிகாரிகள் தலைமையில அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கேமரா காட்சி பதிவுகளின் அடிப்படையில அந்த ஏல நடவடிக்கை அப்படிங்கிறது தொடங்கி இருக்குது. அதன் அடிப்படையில அதுல பல்வேறு இவங்க பிக்ஸ் பண்ண அந்த குறைந்தபட்ச விலையிலிருந்து சில வாகனங்களுக்கு ஒரு 5000 10,000 அது போல அதிகமும், மற்ற சில வாகனங்களுக்கு இவர்கள் பிக்ஸ் பண்ண அந்த தொகையை விட சற்று கூடுதலான தொகையோட அந்த கேட்புகள் அப்படிங்கிறது வரப்பெற்றிருந்தது. அதுல ஒரு 3 சிக்கலை எதிர்கொண்டிருந்தாங்க. ஒண்ணு, ஒரு வாகனத்துக்கு பிக்ஸ் செய்த தொகை அப்படிங்கிறது 19,27,500. ஆனா அந்த வாகனத்திற்காக அதிகபட்சமாக விலை கேட்டது அப்படிங்கிறது 16 லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவதா மற்றொரு வாகனத்திற்கு 14,58,000 நிர்ணயித்திருந்த நிலையில வெறும் 10,05,000 ரூபாய்க்கு தான் அந்த வாகனத்தை ஏலத்துக்கு எடுப்பதாக விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. மூன்றாவதாக ஒரே வாகனத்திற்கு 2 நபர்கள் ஒரே விலையை கோரியிருந்தாங்க. அப்ப இந்த சிக்கலான விவகாரங்கள் எப்படி கையாளுறது அப்படிங்கிற அந்த விவாதத்துல இந்த 3ஐயும் நிப்பாட்டி வச்சிருங்க. இதை தவிர்த்து மற்றதை ஏலம் விட்டதுபடி நீங்க மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறத நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட மற்ற வாகனங்களுக்கான மறு ஏலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1 வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ளார அறிவிப்பு கொடுத்து அந்த ஏலத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. முன்னாடி செஞ்சது மாதிரி ஒரு 11 லட்சத்து சொச்ச ரூபாயை செலவு பண்ணி பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இஓடபிள்யூ போலீசாரினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே இது தொடர்பான அந்த விவரங்களை தெரிவித்து ஏலத்தை நீங்க நடத்திக்கலாம் அப்படிங்கிறத நீதியரசர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல வழக்கமா இந்த வழக்கினுடைய ஒரு காம்பிடன்ட் அதிகாரியாக மதுரை டிஆர்ஓ இருந்த சமயத்துல இது போன்ற வழக்குகள்ல பல நேரங்கள்ல இது போன்ற ஏல நடவடிக்கைகள் அவருடைய வழக்கமான பணிகளோட தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இஓடபிள்யூ போலீசாரினுடைய சமீபத்திய சில மாற்றங்கள், அதாவது கால சூழலுக்கு ஏற்ப செய்ய வேண்டிய அந்த சீர்திருத்த அந்த நடவடிக்கைகளினுடைய தொடர்ச்சியா இந்த வழக்கினுடைய அந்த காம்பிடன்ட் அதிகாரியாக இஓடபிள்யூ போலீசாரினுடைய எஸ்பி அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. அவர் இந்த வழக்கினுடைய காம்பிடன்ட் அதிகாரியாக பொறுப்பேற்றது இதிலிருந்து இந்த ஏல நடவடிக்கையை வெற்றிகரமாக அவங்க முன்னகர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அடுத்த 1 வாரத்துல மறு ஏல அறிவிப்பையும் நடத்தி அதை செய்ய போறாங்கிறது இந்த வழக்குல ஒரு பாசிட்டிவான விஷயமா இங்க பார்க்கப்படுது. அதாவது கூடுமான அளவுக்கு அந்த தாமதங்கள் தவிர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இல்லைன்னா நிர்வாக நடவடிக்கைகள், நிர்வாக காரணங்களுக்காகவே சில தவிர்க்க முடியாத காலதாமதத்தை நாம் எதிர்கொண்டாக வேண்டிய ஒரு இக்கட்டிலிருந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு தீர்வாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அடுத்தது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1739 கிராம் அந்த தங்கத்துக்கு 11 பேரும், வெள்ளி 13,501 கிராம் வெள்ளிக்கு ஒரு 10 பேரும் அவர்கள் அந்த விருப்பங்களை
தெரிவித்திருந்தாங்க. இது தொடர்பாகவும் ஒரு இறுதி முடிவு எடுக்காத ஒரு சூழல் இருக்குது. அடுத்த சுற்றுல தான் அது தொடர்பான சில முடிவுகள் எடுக்கப்படும். ஏன்னா இது தொடர்பா சிலர் ஆட்சேபனைகள் தெரிவித்திருக்கிறாங்க. சுமார் ஒரு 100 சவரன் அளவுக்கு நகைகளை அவர்கள் ஏலம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அது சம்பந்தமான ஒரு இறுதி முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் இந்த ஏல நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு நிறைவடையும். அப்ப வந்த அளவுக்கு அதனுடைய அந்த மதிப்பை அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற அளவுல அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது 4வது விஷயமா இந்த புகார்களினுடைய தன்மை, தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் இதுவரைக்கும் 24,583 புகார்களை நாங்கள் இஓடபிள்யூ போலீஸினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுல 21,336 புகார்களை நாங்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்போட நாங்க சரிபார்த்து முடிச்சிருக்கிறோம். எஞ்சியுள்ள 3,247 அந்த கம்ப்ளைண்ட்ஸை இன்னும் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது புதியதாக வரப்பெற்ற 44,326 புகார்கள்ல 30,470 அளவுக்கு டேட்டா என்ட்ரி அதனுடைய தரவுகளை நாங்க பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதுவும் நவம்பர் 1, 2025 அன்றைய தேதி நிலவரப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நாளொன்றுக்கு ஒரு 1000 புகார்கள் வீதம் அவர்கள் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிற அந்த வேலையை செய்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல இவங்க ஜஸ்ட் டேட்டாவை மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த குறுகிய இடத்துல அவங்க போலீஸ் அபிஷியலையும் வச்சுக்கிட்டு எங்களோட ஆட்களையும் வச்சுக்கிட்டு இதற்கு இணையாக நாங்க சரிபார்க்க முடியாது, அதுல சில சிரமங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைச்சப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறுக்கிட்டு இல்ல இதை நீங்க இணையாகவே நீங்க அதை தொடர முடியும். ஒரு நாளைக்கு அவர்கள் 1000 புகார்களை அவங்க அப்லோட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 200, 300 அப்படிங்கிறத நீங்க தனியா வாங்கி வச்சுக்கிட்டு கூட நீங்க தனியா அதை நீங்க சரிபார்த்து உடனே நீங்க கொடுத்தாதான் இது சரியாகும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்னொரு அது 30 வேலைனால கோரக்கூடியதா இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப உங்கள்கிட்ட டேட்டாவை கொடுத்து அதன் பிறகு நீங்க அதை ப்ராசஸ் பண்றதுங்கிறது இன்னும் காலத்தை கடத்திடும். அதனால அது வேண்டாம், இதற்கு இணையாகவே செய்யுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல குறுக்கிட்ட அரசு வழக்கறிஞர் முனியப்பராஜ் 18 பேருக்கு இதுதான் வேலை, இதை தான் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்பீட்ல நாங்க இதை செய்து முடிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதிகபட்சம் டிசம்பர் 17 அல்லது 18க்குள்ளாக வெறுமனே டேட்டா என்ட்ரி மட்டும் கிடையாது, அந்த புகார்களுடைய உண்மைத்தன்மையையும் நாங்கள் நியோமேக்ஸ் நிறுவன பிரதிநிதிகளோட சேர்ந்து அதை உறுதிப்படுத்தியே முழுமையான பட்டியலை நீதிமன்றத்தில் எங்களால அதற்குள்ள சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது இந்த ஏல நடவடிக்கைக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த எதிர்ப்புகள் அடுத்தடுத்து இன்னும் அதிகரிக்க தான் செய்திருக்குது. குறிப்பா நகைகளுக்கு ஏற்கனவே 2 பேர் ஆட்சேபனை தெரிவித்திருந்த நிலையில் 3வது ஒரு தரப்பாகவும் ஒரு நபர் ஆட்சேபனையை பதிவு செய்திருக்கிறாங்க. மொத்தம் 3 நபர்களுடைய அந்த மதிப்பு மட்டும் ஏறத்தாழ ஒரு 100 சவரனை தொடக்கூடியதா இருக்குது. அதே போல வாகனங்களுக்கும் அதே போல ஒரு ஆட்சேபனையை தெரிவித்திருந்தாங்க. இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள்லாம் நீதிமன்றத்துல கொஞ்சம் விரிவாகவே நடந்தது. குறிப்பா கல்யாணத்துல சீதனமா கொடுத்த நகைகள்னு இப்ப கிளைம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்தது. அப்பெல்லாம் இத்தனை வருஷம் இந்த இடைப்பட்ட காலத்துல ஏன் வரல அப்படின்னு சொன்னது. அடுத்தது இந்த நிறுவனத்துக்கும் இந்த நகைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த நாணயங்கள்லயே சென்ட்ரியோ அப்படின்னு பெயர் பொறித்த தங்க நாணயங்களை நாங்க கைப்பற்றி இருக்கோம், இதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? இது போன்ற அந்த வாதங்கள் நடந்தது. குறிப்பா மைக்கேல் செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியை, அவங்க இன்னசென்ட், பேருக்கு தான் அவங்க டைரக்டர், ஆனா அவங்க எந்த வேலையுமே செய்யல, நேரடியா அவங்களுடைய கணக்குல எந்த பண வரவுகளும் அதுல நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன்வைத்த நிலையில அதற்கு மறுப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து வாதிட்ட வழக்கறிஞர் ரஜினி போன்றவர்கள் இல்ல மைக்கேல் செல்வி அவங்க கணவர் எல்லாமே இதுல ஒரு முக்கியமான இயக்குநர்களா இருக்கிறாங்க, குறிப்பா ரொபோகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய டைரக்டர்ஸா அவங்க ஆக்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு வெளியே பலர் புகார் கொடுக்காதவங்க பலர் அவர்களை கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட சமயத்துல இவருடைய கணவரை கடத்திட்டு போய் அதன் வழியாக சில தொகைகள் கைமாறி அவங்க மீட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த வழக்கோட தொடர்புடையவங்க தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அந்த இடத்துல முன்வைத்தாங்க. அந்த இடத்துலதான் ஒரு விளக்கம் கொடுத்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கையில அந்த பொருளை நாம திருப்பி கொடுக்க சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்லல, அது அவர்களுக்கான வாய்ப்பு, அவர்கள் மறுப்பு தெரிவிப்பது அவர்களுடைய உரிமை, அதை நம்ம மறுக்க முடியாது. அதை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற விவகாரத்தை நம்ம கவனிக்க தொடங்குவோம். மொத்தத்துக்கு இந்த நகைகளையும் இந்த
வாகனங்களையும் நம்ம ஏல விட்டாலுமே அதிகபட்சம் 2 கோடிக்கு மேல நமக்கு வந்து தேர போறது இல்லை. நமக்கு மெயின் வந்து நம்ம வந்து அசையாத சொத்துக்களை நம்ம வந்து அதை நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறதை நோக்கி நம்ம வந்து நகரணும். அதற்கு இடையில இதை நம்ம வந்து பரிசீலிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இதற்காக நம்ம வந்து ரொம்ப மெனக்கிட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இதுல அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நீதிமன்றத்துல போதுமான வாய்ப்பை வழங்க முடியாது. ஏன்னா இந்த வழக்கினுடைய முக்கியமான விசாரணை நீதிமன்றம் அப்படிங்கிறது டான்பிட் நீதிமன்றம் தான். அப்ப டான்பிட் நீதிமன்றத்துலதான் அந்த நேரடி விசாரணைகள் அப்படிங்கிறது வந்து நடைபெற முடியும். இது அதற்கு அடுத்த ஒரு மேல்முறையீட்டுக்கான நீதிமன்றம் அப்படிங்கிற விதத்துல இந்த நீதிமன்றத்துல யாரும் பாக்ஸ்ல நீதிமன்ற அந்த கூண்டுல ஏறி யாரையும் விசாரிக்க முடியாது. அப்படி ஒரு நடைமுறை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலில் இருந்துதான் அவங்க டான்பிட் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிக்கட்டும், அதன் பிறகு அந்த விவகாரத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விதத்துலதான் நீதியரசர் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது, இந்த நிலங்களை அட்டாட்சி செய்வது சம்பந்தமா சென்ற நீதிமன்ற விசாரணையிலேயே வழக்கறிஞர் ரஜினி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அதை மீண்டும் இந்த முறையும் வழக்கறிஞர் ரஜினியும் வழக்கறிஞர் லாவண்யாவும் அதை முன்வைச்சாங்க. குறிப்பா நாங்க போதுமான விவரங்களோட இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி மற்றும் பிபி கிட்ட நாங்க வந்து அந்த தகவல்களை நாங்க ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஆனா இப்போ வரைக்கும் அவர்கள் அந்த சொத்துக்களை அட்டாச் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுல தாமதம் ஏற்படுது, அதை சரி பண்ணணும். அடுத்து இதுவரைக்கும் எந்தெந்த சொத்துக்களை அவங்க அட்டாச் செய்திருக்கிறாங்க, எதை அவங்க கவனத்திற்கு வந்திருக்குதுங்கிற மாதிரியான விவரங்களை ஈவடபிள்யூ போலீஸினுடைய அந்த வெப்சைட்ல அவர்கள் இன்னும் அப்லோடு செய்யாம இருக்கிறாங்க. அதை அப்லோட் செய்ய சொல்லி நீங்க சொல்லணும். இந்த 2 விஷயத்தையும் உங்களுடைய அந்த உத்தரவுல பதிவு செய்யணும். ஏன்னா அது வந்து நீதிமன்றத்துல பல விஷயங்கள் பேசப்படுது. ஆனா பேசப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஆர்டர்ல அது பிரதிபலிக்கிறது கிடையாது. அந்த விதத்துல இதற்கு இந்த முறை அவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க. குறிப்பா ஏற்கனவே சென்ற முறை நடந்த நீதிமன்ற விசாரணையிலேயே நீதியரசர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த வழக்கினுடைய அனைத்திற்கும் விசாரணை அதிகாரி தான் முழு பொறுப்பானவங்க. அப்ப இந்த யூடியூப்ல பலர் விதமா பேசுறாங்க, அதெல்லாம் வந்து யாரும் ஒரு கோட் பண்ணி சொல்ல முடியாது. அதற்கு இந்த நீதிமன்றம் எந்த விதத்திலையும் பொறுப்பாகாது. ஆக இந்த வழக்கு தொடர்பா யாருக்கு எந்த விதமான சந்தேகங்கள் என்றாலும் அல்லது எந்த விதமான தகவல் தொடர்புக்கும் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரிய சம்பந்தப்பட்ட ஈவடபிள்யூ போலீசாரை தான் அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்தாரு. குறிப்பா இந்த அட்டாச்மெண்ட் தொடர்பான அந்த விவகாரத்திலேயுமே அவர்கள் 100 இடங்களை 100 தரவுகளை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து கொடுத்தாலும் அதை நீங்க ரிசீவ் பண்ணிக்கிங்க, அதை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அதுல முகாந்திரம் இருக்குன்னா மட்டும் நீங்க அட்டாச்மெண்ட்டுக்கு போங்க, மீதியை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையையும் அரசு வழக்கறிஞருக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது 100 கம்ப்ளைண்ட் வந்தால் 100 கவனத்துக்கு வந்தாலும் அதுல 10 தேர்னா கூட பரவாயில்ல, அதை நீங்க எடுத்துங்க, 90 நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த அட்டாச்மெண்ட் தொடர்பான இந்த விவகாரம் மீண்டும் எழுப்பப்பட்டது. ஏன் இதற்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, புகார்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. அப்ப அதற்கு இணையாக நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த சொத்துக்களினுடைய மதிப்பும் எந்த அளவுக்கு உயருதோ அதற்கேற்பதான் அதற்கு இணையான தீர்வு தொகையை அவர்கள் பெற முடியுங்கிற ஒரு இக்கட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த விதத்துலதான் பல்வேறு தனிநபர்களும் பல்வேறு சங்கங்களை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு இயன்ற வகையில் இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த முன்னணி ஏஜென்ட்டுகளினுடைய அந்த சொத்துக்களை அடையாளம் கண்டு வருகிறார்கள். இன்னும் ரொம்ப சொல்ல போனா முன்னணி இயக்குநர்களுடைய பெயில் கேன்சலேஷன் தொடர்பான ஒரு வழக்காதான் இது இருந்துட்டு இருக்குது. இன்னும் ஏஜென்ட்டுகள் அப்படிங்கிற அந்த அந்தந்த மாவட்டத்துல முக்கியமா இருந்த ஏஜென்ட்டுகள் அப்படிங்கிற அளவுக்கு கூட இன்னும் அந்த கைது நடவடிக்கையோ அல்லது அவர்களுடைய சொத்துக்களை அடையாளம் காண்றது, அவர்களுடைய வாகனங்களை பறிமுதல் பண்றது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையோ இன்னும் ஈவடபிள்யூ போலீசார் மேற்கொள்ளவில்லை. அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தில் இருந்துதான் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு கவனத்தை பெறக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துலையும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை பதிவு செய்யறதா சொல்லியிருக்காரு. அரசு வழக்கறிஞருக்கும் அதை சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நீதிமன்றத்துல தெரிவித்ததுதான், இது போல நியோமேக்ஸ் நிறுவன தொடர்பான எந்த ஒரு சொத்துக்கள் இருந்தாலும் அது தொடர்பான விவரங்களை தாராளமாக ஒரு புகார் கொடுப்பதை போல இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியினுடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான உரிமை அனைத்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. அவர்கள் நேரடியாக இந்த வழக்கினுடைய ஐவோட்டையும் அந்த ஆதாரங்களை கொடுக்கலாம், அல்லது ஒரு வழக்கறிஞர் வழியாக இந்த சென்னையில் நடைபெறக்கூடிய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக நடைபெறக்கூடிய அந்த நீதிமன்ற விசாரணையிலையும் ஒரு அபிடவிட்டாகவும் நேரடியாகவே தாக்கல் செய்யலாம். இது போன்ற அந்த கவனத்துக்கு வரக்கூடிய அந்த விஷயங்களை ஈவடபிள்யூ போலீசார் பரிசீலிக்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த ஈவடபிள்யூ போலீஸினுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் 10ஆம் தேதி
நடைபெற இருக்குது. வழக்கம் போல மதியம் 2:15க்கு இந்த வழக்கு விசாரணை தொடரும். அன்றைய நீதிமன்ற விசாரணையில என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி. நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.